கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 96:13 வாசிக்கும்போது இப்படியாக சொல்கிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நமது தேவனுக்கு இடும் நாமும் நீதியாய் இருக்கிற கர்த்தர், த லார்ட் ஹூ ஜட்ஜஸ். அந்தரங்கங்களை நியாயம் தீர்ப்பார், நினைவுகளை நியாயம் தீர்ப்பார், வழிகளை நியாயம் தீர்ப்பார், வார்த்தைகளை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் விபசாரக்காரரையும் வேசிக்கல்லரையும் நியாயம் தீர்ப்பார், விக்கிரக ஆராதனைக்காரர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு 6வதாக குறை சொல்லுகிறவர்களை நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் குறை சொல்லுகிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-4. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவளே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவனாய் இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? நீயும் அந்த குற்றத்தை செய்கிறாய். நீயே ஒரு குற்றவாளியாக இருக்கும்போது நீயே மற்றவர்களை காட்டுகிற அந்த குற்றத்தை, உன் வாழ்க்கையிலேயே அந்த குற்றத்தை நான் பார்க்கும்போது நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்து அவைகளை செய்கிறவர்களே, நீ நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாய் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கும் போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நீங்கள் அளக்கப்படுவீர்கள். உங்கள் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரரின் கண்களில் இருக்கிற துருவை பார்க்கிறது ஏன்? இதோ உன் கண்களில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்களில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டுமா என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனை கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்போம். ஆனால் சொல்ல, உன் கண்ணிலேயே ஒரு துரும்பு இருக்கு, உத்தரம் இருக்கு. அந்த உத்தரம் இருக்கும்போது நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டுமா என்று கேட்கிறதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல் உன் கண்ணில் இருக்கிற அந்த உத்திரத்தை நீக்கி போடு, அதை எடுத்து போடு, அந்த குறை எடுத்து போடு. நீ செய்கிற காரியம் எனக்கு பிரியமில்லை. அடுத்தது போய் நீ மற்றவன் கண்ணில் துரும்ப எடுக்க பிரயாசப்படாதே, அப்பொழுது நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசேஷமாய் ஊழியக்காரர்கள் விரோதமாய் எந்த வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடாது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1-10 வாசிச்சா, மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேச தொடங்கினார்கள். என்ன பேச தொடங்கினார்கள்? கர்த்தர் உன்னோடு மட்டும்தான் பேச முடியுமா? எங்களோடு பேச முடியாதா? எங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று அவதூறான வார்த்தைகளை பேச தொடங்கினார்கள். குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள், குறை சொல்ல ஆரம்பித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். தங்கள் கண்களிலே ஒரு உதிரம் இருக்கும்போது மோசேயுடைய கண்ணில் துரும்பு இருக்கிறதா என்று அவர்கள் ஆலோசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசே பேசவே இல்லை. நீங்கள் பேசாமல் இருந்தால் கர்த்தர் பேசுவார். நான் எப்பவுமே எங்கள் சபைக்கு சொல்லுவேன், அவங்க பேசினா நீங்கள் பேசணும்னு அர்த்தம் இல்லை. எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். உங்களால் முடியுமா? முடியும். பேசினா பேசாமையே இருங்க. கர்த்தருக்கு சொல்ற, கர்த்தர் பேசுவார். நீங்கள் பேசிட்டா இன்னும் விளைவுகள் அபரீத விதமாக போய்விடும். ஆனால் கர்த்தர், நீங்கள் மோசே பேசாமல் இருந்தார், ஆரோனும் மிரியாமும் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசாமல் இருந்தால் தான் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். சட்டதியிலே கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இறங்கினார். இறங்கி, என் தாசனாகிய மோசேயை குறித்து நீ பேசுவது என்ன? அவர் எங்கும் உண்மை உள்ளவன். என்ன சாட்சி பாருங்க. நான் ஒரு மனிதனோடு பேசுவது இல்லை, முகமுகமாய் நான் பேசுகிற தேவன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேளையிலே
அந்த குற்றப்படுத்தின மிரியாம் குஷ்டரோகியாய் மாறுகிறாள். அதே பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படுகிறாள். 7 நாள் பிரயாணம் தடைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு மோசே ஜெபித்த பின்புதான் அந்த குஷ்டம் நீங்குகிறது. இன்றைக்கு நீங்கள் மற்றவர்கள் குற்றப்படுத்துகிறார், நீயும் குற்றப்படுத்தாதே, நீயும் குறை சொல்லாதே, நீயும் அடுத்தவங்களை வேதனைப்படுத்தாதே. நீ அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க அமைதியா இருக்கும் போது கர்த்தர் சடதியில இறங்கி உனக்காக பேசுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இருந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலிசாவை அங்குள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் மொட்டை தலையா என்று அங்கிருந்த எல்லாரும் அவனை கேலி பண்ணினார்கள். எலிசா ஓடிக்கொண்டே இருந்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் திரும்ப நீயும் மொட்டை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அவர் அமைதியை காத்து கொண்டார். ஆண்டவர் ஒரு கரடி அனுப்பி எல்லாரையும் பீறி போட்டதை நாம் பார்க்கிறோம். கோராகு புத்திரர் அந்நிய அக்னியை சபைக்குள் கொண்டு வந்து மோசே ஆரோடு முகங்குப்புறம் விழுந்து அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்களும் அக்னியை கொண்டு போங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். இன்றைக்கு 2 அக்னி மீட் ஆகுது. அந்நிய அக்னி, தேவனுடைய அக்னி. இன்றைக்கு அந்நிய அக்னியோடு நீயும் அந்நிய அக்னியா மோதிராதீங்க. அவங்க கெட்ட வார்த்தை பேசினா, குறை சொன்னா நீங்க அவங்க மேல இருக்க குறைய சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்ப தேவன் எப்படி யுத்தம் பண்ணுவார்? எப்படி தேவனுடைய கிரியை வெளியரங்கமாகும்? 2 பேரும் ஒரே பிசாசின் பிடியிலே தானே இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமைதியாயிரு. மோசேயை போல் மனகசந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழு. பூமி பிளந்தது. கோராகும். ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கிறோம். ஜனங்களையும் சந்ததியும் நியாயம் தீர்ப்பார். கோராகு செய்த தவறுக்கு கோராகுடைய சந்ததி, குடும்பம் எல்லாம் அப்படியே பூமிக்குள்ள போகிறத பார்க்கணும். இன்னைக்கு நீ செய்கிற தவறு தான் உன் சந்ததி தடைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறது. இன்னைக்கு மனம் திரும்பு. குறை சொல்வதை எடுத்து போடு. என் கண்ணிலே துரும்பு இருக்கு, நான் அடுத்தவங்க கண்ண உதரத்தை ஏன் பார்க்கணும்? கேளுங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-12 போது கூட இயேசுவை குற்றப்படுத்துவதற்காக விபசார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்தினார்கள். பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி, மோசே நியாயப்பிரமாணத்தின் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு எழுதி கொண்டே இருந்தார். பின்னும் கூக்குரல் இட்டு கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், யார் தவறு செய்யலையோ அவர்கள் முதல் கல்லெறியுங்கள் என்று சொன்னார். சிறியோர்லேருந்து வாலிபர்லேருந்து எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்திருந்தார்கள். அவள் அந்த ஸ்ரீயை பார்த்து சொன்னார், குற்றப்படுத்தவில்லை, நீயும் இனி பாவம் செய்யாதே, சமாதானத்தோடு போ. எவ்வளோ கிருபையுள்ள வார்த்தைகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில வருகிறதா? நீயும் குற்றப்படுத்த வேண்டும், நீயும் குறை சொல்ல வேண்டும், நீயும் அடுத்தவங்களுடைய துரும்பை எடுக்க வேண்டும் என்றால் எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அழகான ஒரு வசனம் 1-5 வாசிக்கும் போது, நீ ஏன் அநியாயத்தை சகிக்க கூடாது என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை, நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. யாராவது குற்றம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குற்றம் செய்கிறவர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான், எல்லாரிடத்துலையும் குறை இருக்கிறது தான். ஆனால் நிறைவான இயேசு வரும்போது குறைவு கடந்து போயிடும். ஆனால் குறைவையே மேன்மைப்படுத்துறதுனால தான் நிறைவான இயேசு நமக்குள்ளே பிரதிபலிக்க முடியலை. இன்றைக்கு யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள், யாரையும் குறை சொல்லாதீர்கள். அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்பீர்களார்களே. நீங்களே இந்த குற்றத்தை செய்கிறபடினால் நியாய தீர்ப்பு நாளிலே நான் உங்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னீரே. உன் கண்களிலே துரும்பு இருக்கும்போது அடுத்தவருடைய கண்களில் உதிரத்தை நீ எடுக்கிற பிரயாசப்படுவது ஏன் என்று சொல்கிறீராப்பா. மோசே போல் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராப்பா. எலிசாவை போல் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது எங்களுக்காக நீர் யுத்தத்தை நடப்பிப்பீர். ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே, இந்த வழியிலே கொடுக்கத்தாவே அப்பா, எந்த குற்றப்படுத்துகிற ஆவிகள் எங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு ராஜா, குறைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த குறை சொல்லுகிற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். கணவன் மனைவி மேலே குற்றப்படுத்துகிறது, மனைவி கணவன் மேலே, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே, மாமியார் மருமகள் மேலே, மருமகள் மாமியார் மேலே, சகோதர சகோதரிகள் மேலே, ஆண்டவரே, சபை மக்கள் அவர்களுக்குள்ளே அப்பா, ஊழியர்களுக்குள்ளே அப்பா, இந்த யூடியூப்ல எத்தனை பேரை குற்றப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. குற்றப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அதான் மாற்றுகிறேன்.
தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.